வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா இந்த கடைக்கு தான் போய் டேஸ்ட் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்க்க போறோம். ஒரு ஃபுட் விலாக் மாதிரி மீனாட்சி அம்மன் வாத்துக்கடை. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பியூர் டு குருமந்தூர் போற வழியில அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு போய் வாத்துக்கறி வாத்து முட்டை எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாத்துக்கறிகளே விதவிதமா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடு கொஞ்சம் ரேட் டெட் சீப்பில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ரிவ்யூ எடுத்து போட சொல்லியிருந்தாங்க. சரி அப்படியே பாத்திரலாம் அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு ஒரு புடி எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். உள்ள போலாம். உள்ள பார்த்தோம்னா முன்னாடியே வந்து வாத்து நிறைய வச்சிருக்காங்க. அது போக வாத்து கறியும் பாத்தீங்கன்னா இவங்களே வெட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வாத்து முட்டைகளும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, இதெல்லாமே அளவு வளர்த்துற வாத்து சில அப்படியே உள்ள மேய்ச்சிட்டு இருக்கு. அதுதான் இப்ப நம்ம போய் சாப்பிட போற கடை. ஓகே, அப்படியே அதுக்கு போயிடலாம் வாங்க. ஓகே, இங்க வந்து மது அருந்தக்கூடாது போர்டு வச்சிருக்காங்க. உள்ள போய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். நம்பியூர் ரோட்லைங்க நடுப்பளைங்க. ஆமாம், குரும்புதூருக்கு முன்னாடியே நடுப்பளை இருக்குங்க. நடுப்பளை பக்கத்துலைங்க. சரி, இந்த கடை வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு மட்டும்? காலையில் எப்படியும் ஒரு 9 மணி ஆயிருங்க. 9 மணிலேருந்து சாயந்தரம் 8 9 மணி வரைக்கும் இருக்கும். 9 மணி மட்டும். என்னென்ன ஐட்டம் இருக்கு? வறுவலுங்க, இட்லி, புரோட்டா, தோசை, ஆம்லேட்டுங்க, இந்த மாதிரி இருக்குங்க. அது போக வாத்து முட்டையிலேயே ஆம்லேட் வாத்து முட்டையில் ஆஃப் ஆம்லேட்டு, கலக்கி எல்லாம் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. வேற ஸ்பெஷல் ஐட்டம்னா இங்கே என்னென்ன இருக்கு? ஸ்பெஷல் ஐட்டம் அவ்வளோதாங்க. ஸ்பெஷல் ஐட்டம் அதுலேயே வந்து உங்களுக்கு வறுவல் வந்து தனி வறுவல் போட்டு கொடுப்போம், தனி வறுவல் போட்டு கொடுப்போம். இப்போ காரம் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு தனி வாத்தோனை போட்டு செஞ்சு கொடுப்பேங்க. அதுக்கு 500 ரூபா. ஒரு தனி வாத்து போட்டோம்னா 500 ரூபா. 500 ரூபாங்க. அதில் உங்களுக்கு கிரேவி வேணும்னா கிரேவி வேணும், இல்லைன்னா உங்களுக்கு தனியாக ஆசரி வறுவல் மாதிரி வேணும்னா வாரம் வறுத்து கொடுத்துருவோங்க ட்ரையா. எது வேணா உங்களுக்கு எப்படி சாப்பாடு பிடிக்குதோ அப்படி செஞ்சு கொடுத்துருவோங்க. சுப்பிரமணியன். ஆமாம், இங்க வந்து வாரம் முழுக்க இருக்கும். ஃபுல்லா இருக்குங்க. மாசம் ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே லீவே இல்லைங்க. சாப்பிடலாம். சரி, ஓகே. சரி, அப்படியே சாப்பிட்டு பாக்குறேன். சாப்பிட்டு பாருங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தா வராங்க, பல்லடத்துல இருந்து வராங்க, திருப்பூர் இந்த பக்கம் வெளியில இருந்து நம்ம அதிகமா வராங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வராங்க. குடியேறி வர்றவங்க இந்த ரூட்ல வந்தாங்க. ஆமா, இந்த ரூட்ல வந்தாங்கன்னா வாங்கிட்டு கிலோ கணக்கு வாங்கிட்டு போயிருவாங்க. குடும்பத்தோட வர்றாங்க, இங்கேயும் சாப்பிடுறாங்க. அது வந்து கிலோ கணக்கு வாங்கிட்டு போய் அங்க சாப்பிட்டுக்கிறாங்க. ஆமா ஆமா. சரி, ஓகே. சரி. தெளிச்சுட்டு இலையை அப்படியே சுத்தம் பண்ணி என்னென்ன இருக்குமா? சாப்பாடு பிளஸ் வறுவல் ஒன்று கொடுத்துருங்க. அப்புறம் இருக்கா? ஆஃப் ஆயில் ஒன்று கொடுத்துருங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தரலாம். வாத்து குழம்புன்னு நினைக்கிறேன். நல்லா அப்படியே எண்ணெய் முதங்க இருக்கு. அது போக பச்சை புளி ரசம் கிராமத்து டேஸ்ட்ல ஜம்முன் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சொல்லும் போதே நாக்குல எச்சி வருது. ஓகே, அடுத்து என்ன ஐட்டம் வருதுன்னு பார்ப்போம். சாப்பாடு எதை எடுக்கிறதுன்னு இதுல ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. உப்பு காரமெல்லாம் நார்மலா போட்டு ஜம்முன் இருக்கு. இன்னும் ஜூம் பண்ணிக்க. கொஞ்சமா சாப்பாடு போட்டு கிரேவி கொஞ்சம் போட்டு
என்னதான் குழம்போட சாப்பிட்டாலும் அந்த கிரேவியோட சாப்பிட்ற டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். சுட சுட இருக்குது, ஜம்முன்னு வந்திருக்கு. வாத்து முட்டையில ஆஃப் ஆயில். வாத்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். இது வாத்து குழம்பு தானே? பச்சை புளி ரசம் இருக்கு. பச்சை புளி ரசமா? சளி இருக்கிறவங்க சாப்பிட்டா நல்லாயிரும். வாசமே ஒரு மாதிரியா இருக்குது. இந்த கிராமத்து சமையலோட டேஸ்ட் ஜம்முன்னு பண்ணி இருக்காங்க. கறி நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி வந்துருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? உப்பு காரமெல்லாம் கரெக்டா இருக்கு, எச்சு கம்மி இல்லை. அதே மாதிரி இந்த வாத்துக்கறியில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல பண்ணி தரேன்னு அண்ணன் சொல்லியிருந்தாரு. ஓகே, வாத்துக்கு முட்டையில வந்து ஆஃப் ஆயில். இதோட சும்மா சாப்பிடக்கூடாது. ரெண்டு பீஸ் வச்சு எடுத்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற. ஆஃப் ஆயில் சாப்பிட்றது ஒரு கலைம்பாங்க. அதாவது இப்படி இருக்க ஆஃப் ஆயில் அப்படியே உடையாம தூங்கிட்டியா? அப்படியே இந்த ஆஃப் ஆயிலோட டேஸ்ட் அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்கும் போது தான் இந்த டேஸ்டே ஜம்முன்னு இருக்கும். அடுத்து பச்சை புளி ரசம். பச்சை மிளகாயா இருக்க மாட்டேங்குது. பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கிராமத்துல அதாவது ரசம் வைக்கிறதுக்கு டைம் இல்லாத டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை புளி ரசம் தான் கரைப்பாங்க. செமையா இருக்கும். அப்படியே பிணைஞ்சு இந்த சின்ன வெங்காயத்துக்கும் பச்சை புளிக்கும் இந்த வரமிளகாயும் போட்டிருக்காங்க உள்ள. அப்படியே அடி போலினே சொல்லலாம், அந்த அளவுக்கு தரமா இருக்குது. வணக்கம். வணக்கம். சமையல் நீங்க தான் செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்தது. சரிங்க. இதுக்கு வந்து மசாலா பொடி எல்லாம் யூஸ் பண்றீங்களா? மசாலா நாங்க சொந்தமா தயார் பண்ணிக்கிறோங்க. சொந்தமா நாங்களே அரைச்சுக்கிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்து எல்லாமே சொந்தமா? எல்லாம் சொந்தம் தாங்க. இது கடை பொருள் ஐட்டம் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. சரி
சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றி. டேஸ்ட் ஜம்முன்னு இருந்தது. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. சரி வாழ்த்துக்கள். சரி அவ்வளோதான், இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சாச்சு. ஓகே, இலையை மூடி வச்சுட்டு பில்லை பே பண்ணிட்டு கிளம்பிடலாம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.